அக்கா யாருக்கு அவங்கள பார்க்க இப்போ வந்தது? தாவேக்கா அவர் வந்திருக்காங்க, வெற்றியாளர் வந்திருக்காங்க, மரிய வில்சன் வந்திருக்காங்க. வெற்றி பெறுவாரா? என்னங்க இப்படி கேட்டீங்க? சான்ஸே இல்லைங்க. அவர் தாங்க. வேற கன்ஃபார்ம் பண்ணிலாம் சொல்ல முடியாதுங்க. 100% அவங்க தான் வருவாங்க. வந்துருவாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க அவர் வருவாங்க. குடும்பத்தையே விட்டு வந்திருக்காங்க மக்களுக்காக. அப்புறம் மக்கள் அவர் வர வைக்கலன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அவர் தான் வருவாரு. மரிய வில்சன் வேட்பாளர் அவர் எப்படி என்ன சொல்றாங்க? மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க, நிச்சயம் கொடுப்பாங்க. எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போதைக்கு பார்க்க போனா சின்ன குழந்தைங்களாம் ஓட்டு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் மேல இருக்கிற ஒரு ஒரு பாசத்தினால கேட்குறாங்க. எங்களுக்கும் ஓட்டு வேணும் அப்படின்ட்டு 10 வயசு குழந்தை கேட்குறான். கண்டிப்பா ஓட்டு இருந்துன்னா சொல்லவே இந்த மாதிரி ஓட்டு எண்ணிக்கைலாம் தேவையே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா சிஎம் தான் அவரு. வேற டவுட்டே கிடையாது. 100% அவர் சிஎம் தான். இந்த வேட்பாளர் ஜெயிச்சிருவாரா? என்ன நான் தான் சொல்றேனுங்க 100% கெழிப்பாரா கெழிப்பாரா கேட்காதீங்க. கெழிச்சிடுவாரு அப்படி சொல்லுங்க. என்னக்கா குறைகள் இருக்கு? என்ன குறை சொன்னீங்க இங்க அவர்ட்ட? என்ன அவர்கிட்ட குறை இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல பார்க்க போனா பட்டா வசதி இல்ல அவ்வளவுதான். பட்டா இல்ல, தண்ணி வந்தா நிக்குது. கொஞ்சம் பொறுக்கி பசங்க பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மெயினா அதுதான். பொம்பளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மெயினா அதான் வேணுமே. அந்த பாதுகாப்பு குடுத்துட்டாங்கன்னா மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நம்ம தலைவர் வந்துட்டாருன்னா கண்டிப்பா குடுப்பாரு. தளபதி அவரால முடியாது ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா குடுப்பாரு. ஆர்கே நகர்ல வெற்றி உறுதியாக்கா? 100க்கு 100 உறுதி. 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 ஆர்கே நகர் 100% பெண்கள் அவருக்கு தான் இருக்காங்களே. நிறைய சப்போர்ட் அவருக்கு தான் இருக்காங்க. அவர் என்ன வேணா ஏதுன்னு அவர் தான் சொல்லிட்டாரு. என்னை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. மக்களை பத்தி யோசிங்கன்றாரு. இதுக்கு மேல வேற வேற வார்த்தையே இல்ல. 100 ஆர்கே நகர் பெரம்பூர்ல நிக்கிற இடத்துக்கு பெரம்பூர் கண்டிப்பா அவருதான். அவருக்கு ஈக்குவலா ஒருத்தர் வந்திருக்காரு. பார்க்கலாம் அவரா இவரான்னு ஆனா சொல்ல முடியாது. தாவேக்கா தான் வரும். தளபதி தான் நிப்பாரு. ஆர்கே நகர்ல அப்ப கண்டிப்பா உறுதியாயிடுச்சு. உறுதி ஆயிடுச்சுங்க. டவுட்டே கிடையாது. அப்ப அம்மா இருந்தாங்க. அப்ப நம்பிக்கையா சொன்னோம். இப்ப தளபதி இருக்காரு. இப்போ நம்பிக்கை தான். என்ன என்ன தொகுதிக்கா இது? ஆர்கே தொகுதி. அக்கா இப்ப யாருக்கு அவங்கள வந்து பார்க்க வந்தது? மரியன் வில்சன் வந்தாரு. அக்கா அவர் வெற்றி சூழல் இருக்கா அவருக்கு? கண்டிப்பா வெற்றி சூழல் இருக்கு. இப்ப பக்கத்துல என்னக்கா சொல்றாங்க? வெற்றி பெறுவாருன்றாங்களா? கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. எங்க இளைஞர் எல்லாருக்குமே அவருக்கு தான் ஓட்டு. அக்கா இப்ப எப்படிக்கா எதனாலக்கா அவர் வெற்றி பெறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் எல்லாம் வந்தா நல்லது செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இப்ப அவர் பார்த்த வரைக்கும் எப்படிக்கா தெரியுறாரு? நல்ல வேட்பாளரா? தளபதி நல்ல வேட்பாளரா போட்டிருக்காரா? கண்டிப்பா அவர் சத்தியபமால இருக்காரு இல்லையா? அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காரு. நிறைய பார்த்திருக்கோம் வீடியோஸ்ல. சோ அதனால எங்களுக்கு நல்லது பண்ணுவாரு நம்பிக்கை இருக்கு. ம். அப்ப ஆர்கே நகர்ல ஒரு வெற்றி கண்டிப்பா உறுதி. கண்டிப்பா 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 ஆர்கே நகர்ல வெற்றி பெற்றுவாரு. அக்கா யாருக்கு அவங்கள பார்க்க வந்தது? வேட்பாளர் வந்தாரு எந்த வேட்பாளருக்கா? விஜய கட்சியில. அக்கா அவர் ஜெயிச்சிருவாராக்கா? ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. வெற்றி. அக்கா, ஓட்டு போட்டுருவீங்களா நீங்க அவருக்கு? போடுவோம் போடுவோம் ஓட்டு போடுவீங்க. போடுவோம். என்ன தொகுதிக்கா இது? ஆர்கே நகர். ஆர்கே நகர். ஆமா அவர் மரிய வில்சன் அவர் ஜெயிச்சிருவாரா? ஜெயிச்சுவாரு. ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சிருவாரு. ஓட்டு போடுவீங்க. போடுவோம். உங்களுக்கு என்னக்கா குறை இருக்கு? இப்ப பாத்தீங்க என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? சஸ்பெண்ட் அடிக்க அடிச்சுக்குது. அடியா வண்டியை போட்ட ஒரு வசதி இல்ல. அங்க ரோட்டு தான் குறையாக்குது. போட்டு தரேன்றாரா? போட்டு தருவாங்க. போட்டு தராரா? போட்டு தருவாங்க. அப்ப மக்கள் அப்ப ஜெயிச்சிருவாரு மரிய வில்சன். கழிச்சிடுவாரு. நன்றிக்கா. பாட்டி மரிய வில்சன் ஆர்கே நகர்ல ஜெயிச்சிருவாரா? ஜெயிச்சிடுவாரு. வெற்றி. வெற்றி. வெற்றி உறுதியா? என்ன தொகுதினே இது? ஆர்கே நகர். ஆனா உங்களை வந்து இப்ப யாருன்னு பார்த்தது? மதியார். மரிய வில்சன். மரிய வில்சன். ஆனா அவர் வெற்றி பெறுவாரா? உங்களை என்ன சொன்னாரு? நீங்க என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? நாங்கள் கோரிக்கை ஒன்று வச்சுக்கிறோம், அதை நாங்கள் சொல்ல மாட்டோம். ஜெயிச்சிருப்பாரு, பார்ப்போம். ஆனா அவர் ஜெயிப்பாருன்னு ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரா? கண்டிப்பாக டிவிக்கு வரும். ஓம் சக்தி பராசரி டிஎம்கோ தீய சக்தி. அவ்வளோதான். ஆனா மக்கள் ஆதரவு இங்க எப்படின்னு இருக்கு ஆர்கே நகர்ல? இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்குது. அவர் வருவார். அவர் வெற்றிக்கு மரிய வில்சன் வெற்றிக்கான சூழல் இங்க இருக்கா? 100%. தம்பி இது என்ன தொகுதி தம்பி? ஆர்கே நகர். இங்க யார் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க வர எம்எல்ஏ எலெக்ஷன்ல? விஜய்னா. இங்க யார் நிக்கிறா? மரிய வில்சன். அவர் வெற்றி பெற்றுவாரா? வெற்றி பெறுவார்ண்ணா. எம்எல்ஏ ஆகுதுண்ணா. அவரு கண்டிப்பா வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவார். மக்கள் ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பா போடுவாங்கண்ணா. நல்லதெல்லாம் சேரே நீரா போல. ஆ, கண்டிப்பா நானே அவருக்கு ஓட்டு என் வீட்டில் ஒரு 6 ஓட்டு அவங்களுக்கு தான். அவருதான். ஆமாண்ணா. அவர் இந்த தொகுதிக்கு தேவையானவரா இருக்காரா? அவரோட தேவை இந்த தொகுதிக்கு இருக்கா? கண்டிப்பா தேவைண்ணா. அவரு நல்லதெல்லாம் பண்றேன்னு எப்படி நான் தேவையில்லாம இருக்கு. விஜய் சரியான வேட்பாளர் இறக்கியிருக்காரா? ஆர்கே நகர் கரெக்டாக தானே அறிக்கிறாரு. கரெக்டா இருக்கிறார். நல்ல வேட்பாளர். நல்ல வேட்பாளர். அப்ப கரெக்டாக ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சிருவாருண்ணா. மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்களா? போடுவாங்கண்ணா. போடுவாங்க. அவருக்கு தானே போடுவாங்க. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. நன்றி. ஆமா யாருமா வந்தது? மரியலின் சார் வந்தாருமா. ஆமா அவரு ஜெயிச்சிருவாரா? ஓட்டு போடுவாங்களா மக்கள்? போடுவாங்க. நல்லது பண்ணா எல்லாரும் போட போறாங்க. அது என்ன சார்? என்ன கோரிக்கை வச்சுங்கம்மா? அதான் காவா சரி பண்ணோம். எங்களுக்கு தண்ணீர் வசதி இல்லை. வீட்டில் தண்ணி வந்து பூந்துக்குது. யாரும் ஜனங்க பார்க்க மாட்டோம். தண்ணி வசதி பண்ணி ரோடு போட்டு கொடுங்க எங்களுக்கு. காவா லைன் சொன்னீங்களா?
சொல்லி தான் இருக்கிறோம். என்னமா சொன்னாரு அவர் செஞ்சு தரேன் செஞ்சு தரானிக்கிறாரு. ஜெயிச்சா நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. போட்டு போட்டுருவாங்களா மக்கள்? போடுவாங்க சார். அது எப்படி நம்பிக்கை இருந்தால் எல்லாம் தான் செய்யணும். அதுக்கு என்ன இருக்குது, போட்டு எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தா அதே போதும் சார். அவருக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்ன தொகுதினே இது? ஆர்கே நகர். ஆனா இங்க யாருன்னு வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? யாருன்னு வெற்றி பெறுவா ஆர்கே நகர்ல? விஜய் தான் வெற்றி பெறுவார். ஆனா இங்க வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? மரிய வில்சன். ஆனா அவர் ஜெயிப்பாருண்ணா இங்க. கண்டிப்பா ஜெயிப்பாரு. யாரு வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? வந்தா மாற்றம் கிடைக்கும். ஆமா, மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா வரும். அப்ப மரிய வில்சன் கண்டிப்பா ஜெயிப்பாருண்ணா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. ஐயா என்ன தொகுதி ஐயா இது? இது ஆர்கே நகர் தொகுதி. ஐயா உங்களை பார்க்க இப்ப யார் வந்தது? மரிய வில்சன். ஐயா அவர் ஜெயிக்கிற சூழல் இங்க இருக்கா? கண்டிப்பா இருக்கு. வெற்றி பெறுவார். அவர் ஏன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? புதிய ஆட்சி ஒரு நல்ல மாற்றம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் வெற்றி பெற்றுவாரா? கண்டிப்பா படுவார். அந்த சூழல் இங்க இருக்கா? வெற்றி பெற சூழல் இருக்கா? இருக்கு. 90% இருக்கு. மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. அக்கா உங்களை பார்க்க இப்ப யார் வந்தது? விஜய் கட்சி. வேட்பாளர் வந்தாங்களா? என்ன கோரிக்கை வச்சீங்க? அதான் டைனேஜ்க்கோசரம். டைனேஜே இல்லை. 50 வருஷமா இருக்கிறோம், டைனேஜே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குது. வசதி இல்லை, இன்னும் எந்த வசதி இல்லாம தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். 50 வருஷமா இருக்காங்க. அவங்க தலைமுறை முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க பொண்ணு இன்னும் இங்கே டைனேஜ் பிரச்சனை தான் இருக்கு. இங்கேருந்து வந்து தண்டாளத்துல மேலே தான் போகணும். எந்த ஒரு அதான் ரொம்ப கஷ்டம் இருக்குது. இந்த கட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சு நம்பிக்கை வந்துச்சாக்கா உங்களுக்கு? அவர் வந்தா நல்லதுதான். ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே அவர் நல்லது பண்றாருன்ட்டு. ஆனா யாருன்னு வந்து உங்களை பார்த்தது? தாவக்கையில் இருந்து மலை வில்சன் அவர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு எங்கள் வீடெல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு எவ்வளோ நாள் இருக்கிறீங்கன்னு கேட்டார். கேட்டதுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி 65 வருஷமாக இருக்கிறேன் நான் இந்த இடத்துல. எனக்கு எந்த இதுவும் இல்லை. இப்போ எனக்கு வயசாகி போச்சு. எனக்கு 2 பசங்க, அவங்களும் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. நானும் எங்கள் மனைவியும் தான் இருக்கிறோம். எங்களுக்கு வயசாகி போச்சு. இந்த வீடை கட்டுறது கூட எங்களால் முடியல. அதனால் அந்த கோரிக்கையை அவர்கிட்ட சொன்னேன். சரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா அவர் இப்ப ஜெயிச்சிருவாரு. அவங்களுக்கு எப்படி தெரியுது? வெற்றி பெற போல தெரியுதா? கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குது. ஆர்கே நகர்ல உறுதியா? உறுதி. ஆர்கே நகரில் உறுதி வெற்றி பெறுவார். மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களையும் நேரில் வந்து பார்த்துக்கிறாரு. எங்கள் கோரிக்கையெல்லாம் கேட்டுக்கிறாரு. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. செய்வாருன்னு நம்புகிறோம். மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களா? எப்படிதான் சொல்றாங்க இங்க இருக்கிற மக்கள்? மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆமாம், எல்லார் வாயிலையும் அதுதான் வருது. ஆர்கே நகர் உறுதி. வெற்றி உறுதி. ஆனா யாருன்னு உங்களை பார்க்க வந்தது? மரிய வில்சன் வந்துக்கிறாப்புல. ஆனா அவர் வெற்றி பெறுவாரா? நம்ம என்ன சொல்லுது, நாட்டுக்கு மக்கள் கையில் இருக்குது. நம்ம ஒன்றையும் பேச முடியாது. எங்கள் அம்மா இருக்கிறாங்க, அவங்களே ஒரு 2 வாரத்தை கேளுங்க. நான் சொல்கிறேன். ஒன்றும் கோரிக்கை வைக்கல, கேட்கணுண்ணா. இந்த ரோடு போடணும், காவா கொஞ்சம் ஹைட்டு தூக்கணும். அப்படிதான் நாங்கள் எங்கள் பிளான்ண்ணா. அவர் பார்க்கும்போது எப்படி இருந்தாரு வேட்பாளர்? நல்லவரா தெரிஞ்சாரா? நல்லா நல்லகிறாருண்ணா அவர். இப்போ பார்க்குறாரு. ஆனால் செய்வார்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்கண்ணா. கண்டிப்பாக கொடுப்பாங்கண்ணா. கொடுப்பாங்க. வெற்றி இருக்குண்ணா. இருக்கு. பண்ணுவார். ஆனா என்ன தொகுதினே இது? ஆர்கே நகர். ஆனா யாருன்னு வந்து உங்களை பார்த்தது? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் வந்திருக்காரு. வில்சன் பேர் மரிய வில்சன். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் வந்திருக்காரு. ஆனா அவர் வெற்றி பெறதுக்கான சூழல் இங்க இருக்கா? ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காருல்ல பாப்பா.